வந்து நான் சிறுங்கீரை வந்து தனிசார் வைக்க போகிறேன். அதாவது சிறுங்கீரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அலசி கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது அலசறதுக்கு ரொம்ப கஷ்டம். பார்த்து நீங்கள் சரியாக அலசணும், இல்லைன்னா மண்ணுங்க நிறையா இருக்கும். சமத்தில் வந்து சின்ன சின்ன நாக்குப்பூச்சி கூட இருக்கும். அதனால வந்து நான் ஒரு இலையாக எடுத்து பார்த்தேன். எனக்கு நாக்குப்பூச்சினாலே என்னால் முடியாது. ஒரு இலையாவே நான் எடுத்து பார்த்து, ஏன்னா மழை சீசன் வரையா அவங்க எல்லாம் மண் சேரோட தான் பிடுங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி அலசி வெட்டி எல்லாம் அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி பழம் ஒரு 1.5 பழம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பழத்தில். இது வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது காஞ்ச ஊடா, அது வந்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பல் வந்து இடித்து வச்சுருக்கேன். பழுத்த மிளகா 2 மிளகா வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஜீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு போட்டுக்குவோம். அதுக்கு தேவையானது எண்ணெய் அந்த மாதிரி தான் நான் போடும் போது நீங்கள் பார்த்துக்கிங்க. நான் எப்படி செய்ய முறையெல்லாம் வாங்க நம்ம செய்வோம். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்த சட்டி சீக்கிரம் சூடு ஏறிடும், விறுவிறுன்னு செய்யணும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வரைக்கும் உங்கள்கிட்ட கீரை தண்ணி சேர் வச்சு காமிச்சிருக்குன்னா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் வந்து இப்போ நான் செய்கிறேன் பாருங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இது கீரை தண்ணி சேரு மேலே வந்து அப்படியே எண்ணெய் மாதிரி பிரிச்சுக்கிட்டு நிற்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இடிச்சு வச்சு அந்த ஊடம் எல்லாமே நம்ம போட்டுருவோம். அதாவது இடிச்சு ஸ்ரீமு, காஞ்ச இறால், இது வந்து நம்ம அவசரமா இப்போ மழை சீசன் இல்லையா, ஸோ நம்ம வெளியே போகிறது கூட கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீசரில் வந்து என்னென்ன இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சாறு வச்சுட்டு ஏதாவது மேங்கறிக்கு நம்ம செஞ்சுக்கலாம். மீன் இருந்தால் மீன் பொரிச்சிக்கலாம். சைவமாக இருந்துச்சுன்னா நண்டு இருந்தால் நண்டு பறிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். பிறகு வந்து நான் இன்னைக்கு வந்து சைவமாக தான் செய்கிறேன். அதாவது வந்து இது வந்து தண்ணி சாறு வந்து காஞ்ச விடாமல் போட்டிருக்கேன். பிறகு வந்து நான் அந்த வெஜ்ஜியோட மட்டன் வந்து பரட்ட போகிறேன். பாருங்கள் ஒவ்வொரு இதாக நான் எப்படி செய்யறதுன்னு. நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இது கொஞ்ச நேரம் தாங்க, ரொம்ப நேரம் இல்லை. இப்போ வந்து நம்ம கீரையை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து காஞ்ச இறாலை வந்து நல்லா இடிச்சு போட்டோமா, அது கீரையில் அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சுவை கொடுக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க இன்னும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இது வந்து இப்போ காலத்தில் உள்ள பிள்ளைங்க யார் புதுசாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு சமைக்க தெரியலையோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி. இந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஜீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றினா தான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப திரிச்சிட்டு போயிடும். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் கிடைக்கல, அதாவது பூவு. ஏன்னா மழையா இருக்குது, வெளியே போக முடியல. அது என்னன்னா அலாரம் வச்ச மாதிரியே ஒரு 2 மணி ஆனிச்சுனாக்கா இடி மழை, வெடுங்காலம்புறெல்லாம் மழை அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்கேயுமே போக முடியல. ஸோ நான் வந்து அந்த ரெடிமேடாக கோத்தா பால் விற்கிதுல அதில் நான் வாங்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ
இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது வந்துருச்சுனாக்கா ஓகே. அப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம். இந்த பாருங்க, உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டுறாதீங்க உப்பு, ஏன்னாக்கா அந்த காஞ்ச இறால் இருக்கு. என்னத்தை தான் ஊற வச்சு அது நம்ம போட்டா கூட அந்த உப்பு அப்படிதான் இருக்கும், நிறையா தான் இருக்கும். பாருங்க வந்துருச்சு இப்போ கீரை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது வயிற்றுல உள்ள புண்ணுக்கு, கேஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோமா இது ரொம்ப நல்லது. தினசரியும் உரப்பும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குவோம் அதில், ஏன்னா அது கொதிச்சு வர்றதுக்கெல்லாம் சரியா இருக்கும். கொஞ்சம் உப்பு பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு, சரியா இருக்கா எப்படியான்னு. உப்புலாம் நல்லா இருக்கு, சரியா இருக்கு. ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, எப்படி இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் சோத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட வந்து யார் அசைவமாக இருந்தீங்கன்னாக்கா, இதில் ஏற்கனவே வந்து இறால் போட்டுட்டேன், காஞ்ச இறால். இது வந்து அசைவம் தான். ஆனால் இது கூட வந்து இந்த கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, கருவாடு, அது பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க, இப்படிதான் இருக்கும்.